எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவல், மிக மிக வேகமாக ஒரு சிறிய காணொளி உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வது தான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலையதார்த்தங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடிகர் விஜயுடைய அரசியல் பாதை, அது குறித்த பல காணொளிகளை நம்ம சேனலில் வெளியிட்டிருக்கிறோம், அதை பார்க்கலாம். அது சம்பந்தப்பட்ட ஒரு தகவல், நேற்றைக்கு வெளியான பல தகவலின்படி தமிழக வெற்றி கட்சி, அதாவது நடிகர் விஜய் உடைய தமிழக வெற்றி கட்சி தாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம் என்று ஒருபோதும் சொல்லவில்லை என்று சொல்லியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அதைவிட மிக மிக முக்கியமாக, தனித்து களம் கண்டு நடிகர் விஜயுடைய தலைமையிலே தமிழக ஆட்சியை பிடிப்பது தான் தங்களுடைய ஒரே லட்சியம் என்றும், நடிகர் விஜயுடைய தலைமையை ஏற்பதாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே, அதாவது நடிகர் விஜய் கட்சி ஆரம்பத்தில் நாளிலிருந்தே, குறிப்பாக அவர் அந்த விக்கிரவாண்டியிலே நடத்திய முதல் மாநில மாநாட்டிற்கு பிறகிலிருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, அல்லவருடைய அந்த கட்சியில் இருக்கின்ற பல இரண்டாங்கட்ட தலைவர்களும் சரி, விஜயோடு கூட்டணி வைப்பதிலே தங்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டு என்பதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இப்போதைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து களம் காணும் நிலைமையிலே இல்லை. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியுடைய அந்த வாக்கு சதவீதம் பெரிய அளவில் சரிந்திருக்கிறது என்பதும், அதனாலே முடிந்தவரை கூட்டணியை பெரிதாக்க வேண்டும் என்று சொன்னால் நடிகர் விஜய் தான் இப்பொழுது ஒரே வழி என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி போட்ட கணக்குப்படி அன்றைக்கு அவர்கள் பாஜகவுடைய கூட்டணியை உதறிவிட்டால் திமுகவிலிருந்து பலர் இவர்கள் கூட்டணிக்கு வரக்கூடும். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், பிற சிறிய கட்சிகளாகட்டும், இன்னும் சொல்லப்போனால் காங்கிரசுடன் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தை நடத்தியது என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அப்படி இருந்த சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு சொட்டு கூட கலையவில்லை. அந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்து தான் நாடாளுமன்ற தேர்தலிலே 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. சட்டமன்ற தேர்தலிலே கூட அந்த திமுக கூட்டணியில் எவ்வளவு சலசலப்பு இருந்தாலும் அந்த கூட்டணி தொடரும் என்று தான் தெரிகிறது. இப்போ இருக்கிற அந்த திமுக கூட்டணியிலிருந்து யாரும் வெளியே வருவது மாதிரி தெரியவில்லைங்கிறது யதார்த்தமாகிவிட்டது. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் தான் இருக்கின்றன. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே பாஜக கூட்டணி தேவையில்லை என்று சொன்ன பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒன்று நாம் தமிழர் கட்சி, இல்லை என்றால் விஜயுடைய அந்த புதிய கட்சி, இந்த கட்சிகளோட கூட்டணி இல்லை என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமை சற்று கவலைக்கிடமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தம். அவர்கள் என்ன வேண்டாலும் பேசினார். குறிப்பாக நடிகர் விஜய் உடைய கட்சியினர் நேற்றைக்கு இந்த தகவலை வெளியிட்டதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இரண்டாம் கட்ட தலைவர் பலருமே எங்களுக்கு ஒன்றும் விஜயோட கூட்டணி தேவை கிடையாது, நாங்கள் தனித்தே கடங்காணுவோம் என்று சொன்னாலும் கூட, உண்மையிலேயே விஜயுடைய அந்த அறிவிப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட, இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கட்சியுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறதை குறித்தும் பலரும் பேசி வருகிறார்கள் நேற்றிலிருந்து. குறிப்பாக பல பத்திரிகையாளர்கள், பல யூடியூபர்கள், ஜேர்னலிஸ்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே முதல் தேர்தலிலேயே தனித்து களங்காணுவதற்கு விஜய் தயாராக இருக்கிறாரா? 2-3 விஷயங்கள் இது இருக்குது. ஒன்று பெரிய ஒரு பணபலம் தேவை. 234 தொகுதிகளிலே முதல்ல எம்எல்ஏக்களுக்கான கேண்டிடேட் தேவை. அதுக்கப்புறம் ஒரு தொகுதிக்கு எப்படியும் ஒரு ஆயிரக்கணக்கான அந்த பூத் ஒர்க்கர்ஸ் தேவை. அந்த கட்சி கட்டமைப்பு தேவை. அந்த கட்சி கட்டமைப்பு தேர்தல் குறித்த விஷயங்களை நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உடைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. அதில் நிறைய பேர் திமுக அதிமுக வந்திருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த அரசியல் கட்டமைப்பு, கட்சி கட்டமைப்பு, தேர்தல் குறித்த கட்டமைப்பு குறித்த ஒரு நல்ல அறிவு இருந்தது. அந்த மாதிரி ஒரு அறிவு விஜயுடைய கட்சியிலே இப்போது இருக்கிறவர்களுக்கு கிடைக்குமா? பெரிய அளவில் பிற கட்சிகளிலிருந்து யாரும் சேரவில்லை என்று சொன்னால் எப்படி அந்த விஷயத்தை சமாளிக்க போகிறார்கள்? அந்த லாஸ்ட் மைல் கன்வர்ஷன் ஆஃப் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. என்னதான் பேச்சு இருந்தாலும், என்னதான் கூட்டம் இருந்தாலும், வாக்களிக்கும் என்று அந்த பூத்தில் நீங்கள் விஜய் சின்னத்துக்கு வாக்களிங்க, அந்த சின்னம் இருக்கிறது என்று காட்டுவதற்கு அந்த குறிப்பிட்ட அசம்பிளி போலிங் பூத்தில் ஒரு ஆள் இருக்க வேண்டும். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியலிலே. இன்னும் சொல்லப்போனால் தமிழக பாஜகவுக்கே கூட இன்னும் அந்த கட்டமைப்பு இல்லை என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையிலே, நடிகர் விஜய் தன்னுடைய தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லியிருப்பது எந்தளவுக்கு ப்ராக்டிக்கல்ங்கிறத பலரும் யோசிக்கிறார்கள். இன்னொன்று பணபலம். இந்தளவுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலை தனித்து களங்காணுவதற்கு
சில ஆயிரம் கோடிகளாக தேவைப்படும். தமிழக அரசியல் வந்து நமக்கு பிடிக்கலையோ பணம் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் ஆயிடுச்சு தமிழக தேர்தல்களிலே. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே வந்து பணம் புழக்கம் அதிகமாக இருக்கும் ஒரு மாநிலம் தேர்தல்களை பொறுத்தவரை. அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், பணப்புழக்கம் மிக மிக அதிகமாக இருக்கும் ஒரு மாநிலம் தேர்தலை பொறுத்தவரை அது தமிழ்நாடு தான். இங்கே இருக்கிற மக்களும் கூட அந்த கலாச்சாரத்தை கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவ்வளவு பணபலம் முதல் தேர்தலிலே நடிகர் விஜய்க்கு கிடைக்குமா? அந்த பணம் எங்கிருந்து வரும்? அவருடைய கட்சியினுடைய இளைஞர்கள் அந்த விஜயுடைய தலைமையை நம்பி பணம் செலவு செய்வார்களா, இல்லது வேறு ஏதாவது பணம் கொடுப்பார்களா? இப்படி பல கேள்விகள் எழுகின்றன. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இதை பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம், வேறு காணொலிகளையும் நம்ம பேசியிருக்கோம். நடிகர் விஜய் வந்து தனித்து களம் கண்டால் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் சொல்வது போல் 20%, 25% வாக்குகள் வாங்கினால் சூப்பர், அதில் பெரிய விஷயம், அது ஒரு தேசிய சாதனையாக இருக்கும்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஒருவேளை வந்து முதல் சட்டமன்ற தேர்தலிலே வந்து ஒரு எதிர்பாராத ஒரு வீழ்ச்சி அல்லது தோல்வி அல்லது இறங்கு முகத்தை வந்து விஜயுடைய கட்சி சந்தித்தால் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகுங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இதையும் நம்ம பலமுறை நம்ம காணொலிகளை சுட்டி காட்டியிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் வந்து பல ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வந்து அரசியல் இருந்த பிறகு இப்போ தான் 8% வாக்குகளுக்கு வந்திருக்கிறார். அவருக்குன்னு அந்த ஒரு வெறித்தனமான ஒரு ஆதரவு கும்பல் இருக்கிறது. என்னாலும் நாம் தமிழருக்கு வாக்களிப்போங்கிற அந்த ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி தான் வந்திருக்கிறார். அந்த பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அவருக்கு மினிமம் 10-15 ஆண்டுகள் ஆகிருக்கிறது. ஆனால் அதுக்கு பிறகும் கூட எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அந்த கட்சி இன்னும் வரலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுதான் யதார்த்தமாக இருக்கும் நிலையிலே வந்து நடிகர் விஜய் ஒருவேளை தனித்து தேர்தலை சந்தித்து போட்டியிட்டால் யாருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து யாருடைய ஆதரவும் தேவையில்லை, என்னானாலும் தனியாகவே நிற்போம்னு முடிவு பண்ணால் கிட்டத்தட்ட நம்ம 5 முனை போட்டி வரும். ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, 5வதாக விஜயுடைய கட்சி. இப்படி 5 பிரிவுகளாக வாக்குகள் பிரியும் பொழுது நடிகர் விஜயுடைய அந்த பேஸுக்கு வந்து எவ்வளோ வாக்குகள் கிடைக்கும், என்ன சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. 20% கிடைக்கிறது அது சாத்தியக்கூறு மிக மிக கம்மி அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆனால் இதை வந்து பல இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் வந்து அந்த உசுப்பேத்தி விட்டு இல்லை முதல் தேர்தலே வந்து 15-20% அசால்ட்டாக விஜய் ஜெயிப்பார்னு சொல்லி அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி நடக்காமல் விஜய் வந்து அவரே கூட எம்எல்ஏ அவரே வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் அப்பொழுது விஜயுடைய அரசியல் எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும். இந்த சூழ்நிலையிலே வந்து தனித்து போட்டியிட மாட்டார்கள். விஜய் வந்து நேற்று சும்மா வந்து இந்த சீட்டு பேரத்திற்கு வேண்டி தங்களை பெரிதாக்கி காட்டுவதற்கு, தங்களை வந்து ஒரு கெத்தாக காட்டுவதற்கு வந்து விஜயுடைய கட்சி பயன்படுத்திய ஆயுதம்தான் நேற்று வெளிவந்த தகவல்கள் அப்படிங்கிறத பலரும் சொல்லுகிறார்கள். நம்முடைய நம்பிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது. உறுதியாக தேர்தல் நெருங்க யார் கூடவாவது கூட்டணி வைத்துத்தான் விஜய் களம் காணுவார் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அப்படி நடக்காத பட்சத்திலே எந்த 2ஆம் நிலை கட்சிகளுக்கும் இது லாபமாக இருக்க போவதில் இன்றைய ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் லாபமாக இருக்குங்கிறது தான் பலருடைய கருத்து. நம்முடைய கருத்தும் அதுதான். அதையும் பற்றி மாற்றி சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். விஜய் வந்து யாருடைய ஓட்டுக்களை அதிகம் உடைப்பார்னு சொல்கிறதுல வந்து திமுக ஓட்டுக்களை அதிகமாக உடைப்பார் என்று சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் திமுக ஓட்டுக்கள் வந்து கடைசியாகத்தான் உடையும். அதற்கு முன்னால் நாம் தமிழர், அதிமுக, பாஜக இந்த கட்சியோட வாக்கெல்லாம் உடைஞ்ச பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள் விஜய்க்கு ஆதரவாக உடையும் என்ற கருத்தும் நிலவுகிறது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது விஜய் வந்து தனியாக போட்டியிட மாட்டார். தமிழக வெற்றி கட்சி உறுதியாக பின்னொரு நாளில் கூட்டணி பேசுவார்கள், இறங்கி வருவார்கள். இப்போதைக்கு வந்து அவங்க வந்து அந்த அதிகார பங்கீடு, அதிக தொகுதிகள் இதற்கு வேண்டித்தான் இந்த மாதிரி பேசி வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் என்று பல தகவல்கள் சொல்கின்றன. நம்முடைய கருத்தும் அதுதான். உங்கள் கருத்து என்ன நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு சிறிய தகவலோடு உங்களை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. மீண்டும் வேறொரு தகவலோடு நான் விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.